Illustration 18, comprehensive problem. Following is the receipts and payment accounts of Salem Recreation Club for the year ended 31st March 2019. அவங்களுடைய receipts and payment in the books of Salem Recreation Club, receipts and payment for the year ended 31st March 2019 is given. Additional information, there are 450 members, each paying annual subscription of ₹30. Stock of stationery on 31st March 2018 and 31st March 2019 கொடுத்திருக்காங்க, which are 300 and 500. Opening capital fund on 1st April 2018 கொடுத்திருக்காங்க. So we have to prepare the income and expenditure account as well as closing balance sheet. Opening balance sheet of course not required. உங்களுக்கு capital fund கொடுத்துறாங்கன்னா யூசுவலாக தேவை இருக்காது, ஆனால் போட்ட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரீவியஸ் லெக்சரில் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நான் இந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு ஒரு ரஃப் ஒர்க்காக போட்டு காமிக்கிறேன். ஸோ தட் வில் ஹேவ் த டபுள் என்ட்ரி ஃபீல். அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் இருந்தால் ஒரு இடம் கட்டாயம் போடுங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் 2 இடத்துல போட்டிங்கன்னா கட்டாயமாக டேலி ஆகும். அந்த லாஜிக் வச்சுட்டிங்கன்னா எங்கேயாவது மிஸ் பண்ணாலும் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ யூ நோ நீட் டு ஹேவ் த ஃபியர் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் இன் திஸ் கேஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். லெட்ஸ் சி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். Income and expenditure account. Income and expenditure account. Here expenditure and income. Expenditure and income. Balance sheet. Closing balance sheet. Balance sheet as on 31st March 2019. 31st March 2019. Right. So what you have to do, you have to start with receipts and payment. அதில் இருக்கிறது ஒரு இடத்துல தான் போகணும். டெபிட்டில் இருந்தால் அதாவது ரெசிட் சைட், we don't call that as a debit. இனி ரெசிட் சைடில் இருந்தால் டெபிட் மாதிரி அர்த்தம், ஆட்டோமேட்டிக் கிரெடிட் சைடில் போகணும். கிரெடிட் சைடுங்கிறது என்னது? பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு அல்லது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கிரெடிட் சைட், மீன்ஸ் இன்கம் சைடாக இருக்கலாம். அப்படி மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எங்கே இருந்திருக்கணும்? பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கணும். அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரஃப் ஒன்லி, நான் போடக்கூடாது, போட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒரு கம்ஃபர்ட்டுக்காக போட்டு காமிச்சிக்கிறேன். ஸோ அசெட் இல்லையா, கேஷ் பேலன்ஸ் பீயிங் 9,000. கேஷ் பேலன்ஸ் பீயிங் 9,000. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஓவரால் ரிசீவ் பண்ணதை நீங்கள் எடுத்து போடுங்க, உள்ளார இருக்கிற ஐட்டத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னேன். தட் வே வில் மோஸ்ட் சூட்டபிள். ஸோ இங்கே நான் போடுறேன் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம். ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் வந்து 12,900. ஒரு ஃபுல் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் ஃபுல் ஃபார்மேட் தேவையில்லை, ஆனால் பிகினிங்கில் ஃபுல் ஃபார்மேட் எழுதி பழகிங்க. என்ன வரணும்? add outstanding of the current year less advance of the current year less outstanding of the previous year add advance of the previous year, final value is credited. இப்படி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். ரைட். அதே சமயத்தில் இந்த கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷன்ஸ் கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் போகும், இந்த 2 இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் போயிருக்கணும். அவ்வளோதான் லாஜிக். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரைட். ஸோ அப்போ சார் இது என்ன சார் பண்ணுறது? அட்ஜஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து இதை பார்ப்போம். அது வரைக்கும் பெண்டிங் வைக்கிறேன். ஒரு ஃபார்மேட் எழுதி வச்சுட்டேன், எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ப்ராசீட்ஸ் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட். ஸோ ப்ராசீட்ஸ் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு கலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. The value will be 12,000. Apart from that, we have received sundry receipts. Other receipts இருக்கு. Sundry receipts, other receipts. அது ஒரு 500 rupees நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். So I have completed the receipt side item. அதாவது டெபிட்டுக்கு ஈக்குவலன்ட் கிரெடிட் சைடில் போட்டாச்சு. ரைட். எக்ஸப்ட் கேஷ் பேலன்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ், அது மட்டும் எங்கே வச்சு பேலன்ஸ் ஷீட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் போட்டாச்சு. ரைட். இஸ் இட் கிளியர்? So we have posted all this item once. அதே மாதிரி கிரெடிட் சைடில் இருக்குது, மீன்ஸ் பேமெண்ட் சைடில் இருக்கிறது ஒரு இடத்துல போனோம். இது வந்து இப்போ எங்கே போயிடணும்? ஃபர்னிச்சர் அசெட் சைடில் போயிடணும். இட் ஷுட் கம் இன் தி அசெட்ஸ். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் ஓப்பனிங் ஃபர்னிச்சர் பற்றி ஒன்றும் சொல்லலை. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டேரக்டாக அந்த வேல்யூவை அவுட்டர் காலத்தில் போட்டுக்கலாம். ஸோ 15,000 will be the furniture. I hope so could understand. And stationery
ஸ்டேஷ்னரியில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்டேஷ்னரியில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், டு ஸ்டேஷ்னரி ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி அந்த ஃபார்மேட் நான் இங்கே எழுதிடுறேன். இருக்கோ இல்லையோ இந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் சம்மந்தப்பட்டது எவ்வளோ தான் ஃபார்மேட், அதே சமயத்தில் ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்டது எவ்வளோ தான் ஃபார்மேட் அப்படிங்கிறது கிளியராக வச்சுங்க. ஓகே, ஸோ அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி at purchases during the period minus closing stock of stationery. இதானே ஃபுல் ஃபார்மேட், ரைட்? இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மேட் வச்சுக்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, திஸ் இஸ் ஹவு யூ கேன் ரெக்கார்ட் ஹியர். ஸ்டேஷ்னரி பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, the value being 2400 here, right? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் asset, so I'll write that value in the investment asset side. So investment, the value being 12,500, and then postage expenses to be debited here. Okay, we don't have any adjustments for that, so that postage expenditure side la potukren. So postage value being 1000, clear? And balance cash, closing cash balance will come in the balance sheets asset side. So cash inge, cash balance value being 3,500. So I have now posted all the items. எல்லா ஐட்டத்தையும் நான் போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். Now 450 members at the rate of rupees 13 சொன்னால் அந்த வருஷத்துக்கு எனக்கு வர வேண்டியது 450 into 30. ஸோ எவ்வளோ வர வேண்டியது இருக்கு? ஓகே, 13,500 வரணும். ஸோ we have to receive 13,500. இதுதான் கரண்ட் இயரில் எனக்கு வர வேண்டிய ஐட்டம். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இந்த இதை லிங்க் பண்ணிக்கங்க. கரண்ட் இயருங்கிறது என்னது? 2018-19 வருஷம். 2018-19 வர வேண்டியது 13,500, ஆனால் வந்தது 12,500. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? 1,000 rupees இஸ் கன்சிடர் ஆஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த கரண்ட் இயர். இன்னைக்கு வர வேண்டியது வராமல் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயரா கரண்ட் இயரா இந்த வருஷத்துக்குரியது வராமல் இருக்குங்க. நான் இங்கே போட்டுக்கிறேன். இது ஆட்டோமேட்டிக் எங்கே போயிடணும்? வர வேண்டிய இன்கம் வராமல் இருந்தால் ஆசெட்ஸ் சைடில் போட்டுங்க. அவுட்ஸ்டாண்டிங் subscription, the value being 1,000. I have posted this one. I hope so couldn't understand this one, outstanding subscription. Then next one, so outstanding subscription போட்டு முடிச்சாச்சு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முடிங்க 400 1920. இப்போ நம்ம 31st March 2019 2018-19 தான் போடுறோம். அப்போ 1920க்குன்னா அடுத்த வருஷத்தோட இது இப்பயே வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த வருஷத்துக்குரிய இப்பயே வாங்கியிருந்தா கரண்ட் இயர் அட்வான்ஸ். ஸோ கரண்ட் இயர் அட்வான்ஸில் போடணும் டபுள் என்ட்ரி. ஸோ இங்கே ஒரு இடம், இன்னொரு இடம். இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குரியது வருமானத்தை முன்னாடியே வாங்கிட்டாக்க we are liable. ஸோ liability சைடில் போடுறேன் advance subscription. that will come under advance subscription, right? So the advance subscription in this case is 400. I hope so you could understand this one. 400 rupees. இதுதான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறது. ஓகே, இந்த 12,500 கம்பேர் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸை ரெண்டு இடத்துல போட்டேன். இந்த 400 எடுத்து ரெண்டு இடத்துல போட்டேன். தட்ஸ் ஹவ் யூ கேன் திங்க் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ். இது முடிஞ்சிருச்சு, இதையே முடிச்சிட்டோம், டபுள் என்ட்ரி முடிச்சிட்டோம். இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் 1000 ரெண்டு இடத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி 300, க்ளோசிங் ஸ்டாக் பீயிங் 500. ஸோ 2,700 minus 500, 2,200 will be the final answer. ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே இருந்திருக்கணும்? ப்ரீவியஸ் இயரில் அது அசட்ஸாக இருந்திருக்கணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ப்ரீவியஸ் இயருடைய அசெட்டாக இருந்திருக்கணும், விச் இஸ் 300. கரண்ட் இயரில் இன்னும் யூஸ் பண்ணாதது கரண்ட் இயர் ஸ்டாக்காக இருக்க முடியும். ஸோ ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி அஃப்கோர்ஸ் we no need to name it as opening stock of stationery opening. ஓகே, இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் வரணும். என்ன வேல்யூ இருக்குது? 500 rupees. That's how we can record it. I hope so you could understand. So இதுவும் நம்ம டபுள் என்ட்ரி போட்டோம். அங்கே ஒரு 300, இங்கே ஒரு 300, இங்கே ஒரு 500, அங்கே ஒரு 500. அதுதான் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். அதுக்காக தான் அதை போட்டு காமிச்சிருக்கிறேன். அண்ட் தென் த கேபிட்டல் ஃபண்டு 9,300 லைப்ரரி சைடில் வந்திருக்கணும். கேபிட்டல் ஃபண்டு இன்னொரு இடம் இது எங்கே போயிடணும்? இந்த வருஷத்துடைய பேலன்ஸ் ஷீட்டில் ஓப்பனிங்கில் அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம். ஸோ கேபிட்டல் ஃபண்ட் ஆர் ஜென்ரல் ஃபண்ட், கேபிட்டல் ஃபண்ட் ஆர் ஜென்ரல் ஃபண்ட், வி ஸ்டார்ட் வித் 9,300. இஸ் இட் கிளியர்? ஸோ இதுவும் டபுள் இடத்துல போட்டாச்சு, டபுளாக போட்டாச்சு. இப்போ கவனிங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேட்ஸ் டேலி ஆயிடுச்சு பாருங்கள். 9,300 இந்த போத் சைட். ஸோ வி நோ நீட் டு பாதர். அதுக்கு தான் நமக்கு கேபிட்டல் ஃபண்ட் ஓப்பனிங் கொடுத்துட்டானே, அது போட வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் ஏன் போட்டேன்னா அந்த டபுள் என்ட்ரி லாஜிக் ஃபீல் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு இடத்துல ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்படி பண்ணும்போது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது நான் ஏன் இங்கே ரெண்டாவது என்ட்ரி போடலைன்னா அது இங்கே வர வேண்டியது, அது தேவையில்லைங்கிறனால போடலை அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கணும். ரைட். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நான் டேலி பண்ணிடுறேன். ஸோ ஐ வில் நவ் க்ளோஸ் திஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அஃப்கோர்ஸ் தெர் இஸ் நோ அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர், அட்வான்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் தேவையில்லைன்னு விட்டுடலாம். அப்படின்னா 12,900 + 1,000, 13,900 - 400, 13,500. Directly I can write in the outer column 13,500. So 14,26,000 is the credit side total. இதெல்லாம் தேவையில்லை, ஆனால் ஃபுல் ஃபார்மேட் மைண்டில் இருக்கணும். அப்போ எது தேவையோ அதை மட்டும் ஃபிட் பண்ணால் போதுமானது. ஸோ தட்ஸ் ஹவு யூ கேன் ஒர்க் அவுட் அண்ட் சிம்பிளிஃபை த ப்ரெசன்டேஷன் லேட்டர். So 14 + 12, 26,000. So I will write the 26,000 here, and 3,200 is deducted. So 22,800 will be the final answer. Okay, 22,800. This is nothing but surplus or expenditure. Sorry, income is excess than the expenditure. Excess of income nu podalum. So excess of income over expenditure. That's how you can name it. Okay, this surplus will be addable with the capital fund. So I am going to add the surplus here. The value will be 22,831, 32,100 rupees. So final total is 32,500. 32,500. It should be, let me check, 27, 20, 31, 32, 32,500. We got the answer. Come on, copy this.